மேயர் அவங்க பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா போட்டோ ஷூட் பண்றாங்கங்கிறீங்க. மதுரையில மேயரே இல்லைன்னா மேயரே போடாம வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்படியும் சொல்லி அப்படியும் சொன்னா அப்புறம் எப்படி நாங்க நம்புறது? யார நம்புறது? அதாவது நம்ம என்ன கேக்குறோம், மக்களுடைய சைடுல இருந்துட்டு அந்தந்த பொறுப்புகளுக்கானவர்களாவது இருக்கணும்னு கேக்குறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கூட சமீபத்தில் சொன்னது, ஒரு நிரந்தர டிஜிபி போட முடியல சட்டம் ஒழுங்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? சீர்கெட்டு போய் கிடக்கும். குறைந்தபட்சம் அதுல ஒருத்தர் நபராது இருக்கணும்ல, அந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் இருக்கணும்னு கேக்குறோம். மேயர் என்ற பதவி முக்கியமான பதவி. அந்த பதவியை கூட போட முடியலன்னா இந்த அரசனுடைய கையால் ஆகாதத்தனம் இல்ல, அவர்கள் வேஸ்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு கதையை சொல்ற மாதிரி இந்த மலைக்கும் சொல்றாங்க. அதே தான் இப்ப மதுரை வரைக்கும் போயிருச்சு. சென்னை தான் தத்தளிச்சிட்டு இருந்ததுன்னா இப்ப வந்து மற்ற சிட்டிஸும் வந்து ரொம்ப பேடா இருக்கு. ரோடு போடுறாங்களா? நகராட்சி நிர்வாகங்கள்ல இருந்து என்ன பிரயோஜனம்னே நமக்கு புரியல. ரோடு கிடையாது, எந்த சாலை வசதியை போட முடியாத அளவுக்கு ரொம்ப எங்க போகுது அந்த பணம் எல்லாம்? கோடி கோடியா எங்க போகுது?